ஐயா அண்ணே கொஞ்சம் செல்ல கொண்டு இன்னும் பின்னாடி பின்னாடி இன்னும் கொஞ்சம் செல்ல எடுத்து இதையும் சேர்த்து சைக்கிள் சேர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக செயல்படுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டம் டிஎன் ரைட்ஸ் அப்படின்றது. டிஎன் ரைட்ஸ் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் வசிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள்கிட்ட கணக்கீடு செஞ்சு ஒருத்தர் கூட விடுபடாத மாதிரி அவங்கள அந்த சர்வே ஆம்பிட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு முதல் நோக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலி நம்ம எந்த ஸ்கீமாக இருந்தாலும் மக்கள் விண்ணப்பிக்கும் போது அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதன் அடிப்படையில் நம்ம அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். பட் இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சர்வே மூலமாக அவங்களுக்கு பேசிக்காக அந்த அவங்க மாற்றுத்திறனாளியா அப்படின்றத அசஸ் பண்ணி அவங்களுக்கு உள்ள சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு யூனிக் ஐடி கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறோம். இது பண்ண பிறகு அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்றதும் சர்வே வாயிலாகவே நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அவங்க விண்ணப்பிக்க கூட தேவையில்லை, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு நம்மளே தெரிஞ்சு அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்குள்ள அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்குற மாதிரி இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சில மாற்றுத்திறன் உள்ளவங்களுக்கு ஆஃபீஸஸில் போகிறதுக்கோ இல்லை விண்ணப்பங்கள் கொண்டு போய் கொடுக்குறதுக்கோ ஒரு சில செலவுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு அலுவலகமாக அலைய வேண்டியதில்லை. அவங்க எங்கே குடியிருக்கிறாங்களோ இல்லை அவங்க எங்கே தங்கியிருக்காங்களோ அந்த இடத்துலையே துறை சார்ந்த அலுவலர்கள் என்னென்ன வசதிகள் சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி நம்ம சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமை திட்டம் அரசு துறையிடம் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டமைப்பு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் பங்கேற்று நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளும் அந்த முயற்சியிலே பெரிதாக ஈடுபட்டு வருகின்றன. அதையும் கடந்து தன்னார்வர்கள், தொண்டு நிறுவனங்கள், மனிதநேயம் படைத்தவர்கள் அமைத்திருக்கின்ற அமைப்புகள் மூலமாகவும் இதுபோன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுதான் இருக்கிறது. அந்த வகையிலே தான் உலகம் முழுவதும் நம்முடைய இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் இந்த திட்டங்கள்லாம் நடந்தாலும் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த திட்டம் எல்லா துறைகளும் சிறப்பாக விளங்குவதோடு இந்த துறை மாற்றுத்திறனாளிகளுக்கான துறை இன்னும் கூடுதல் சிறப்போடு செயல்படுகிறது என்றால் அது மிகையாக. காரணம், இந்த துறையினுடைய அமைச்சர் பொறுப்பை மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தளபதி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த துறையின் மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை வாய்ப்பு என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அந்த வகையில் தங்கு தடை இல்லாமல் முதலமைச்சருடைய பார்வையில் இயங்குகின்ற ஒரு துறையாக இந்த மாற்றுத்திறனாளிகள் துறை இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்னதான் அரசாங்கம்
திட்டங்களை தீட்டி நிதிகளை ஒதுக்கினாலும் அவற்றால் 100% மக்களையும் திருப்திப்படுத்திவிட முடியாது. அப்பொழுது பற்றாக்குறைகள் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் அரசுக்கு உதவியாக ஒரு ஊன்றுகோல் எப்படி ஒரு மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை போல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும் என்று மனிதநேயம் படைத்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த அரசுக்கு உறுதுணையாக நிற்கிறார்கள். தளர்ந்த நடையுடைய ஒருவருக்கு எப்படி ஊன்றுகோல் பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை போல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஊன்றுகோலாக இந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு எண்ணி அத்தகைய நல்ல உள்ளம் படைத்த அங்கத்தினர்களை கொண்ட அந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றியை பாராட்டுதலை நான் இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை